நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஜப்பான் நாட்டு மக்கள் குடிநீர் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர். இஷிகாவா மாகாணத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 73ஆக அதிகரித்துள்ளது. இஷிகாவில் மட்டும் 35,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 67 எரிவாயு நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள மக்கள் குடிநீர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். தற்போதைக்கு நகருக்கு வெளியே சொற்பமாக குடிநீர் கிடைக்கும் நிலையில் அங்கு இரவு நேரத்திலும் மக்கள் படையெடுக்கின்றனர். உடைமைகள் அனைத்தும் பறிபோனதால் சிறு சிறு கோப்பைகள், பிளாஸ்டிக் கவர்களில் அவர்கள் தண்ணீர் பிடித்து செல்கின்றனர். இங்கு குடித்தண்ணீருக்காக எத்தனை பேர் வருகிறார்கள் என்றே தெரியவில்லை என்றும் தங்களின் உணர்வை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது எனவும் கதறுகின்றனர் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இஷிகாவா மாகாண மக்கள்.